ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி. இன்னைக்கு ஒரு வீடியோல இந்த உலகத்துல இன்று வரை சால்வ் பண்ணப்படாத 8 மிஸ்ட்ரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். இது எல்லாமே செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம். கூட வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மிஸ்ட்ரி டங்குஸ்கா ஈவென்ட் மிஸ்ட்ரி. 1908 வருஷம் ஜூன் 30 காலை 7:17 மணி போல சைபேரியால இருக்க டங்குஸ்கா ரிவருக்கு பக்கத்துல இருக்க வானத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெடிச்சத்தம் கேக்குது. அந்த ஒரு சத்தத்தை கேட்டோன்னே அந்த ஏரியாவை சுத்தி இருக்க மக்கள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில வந்து பாக்குறாங்க. அப்படி பார்த்ததுல சில பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க இந்த வெடிச்சத்தம் கேட்டோன்னே வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்தோம். அப்படி பார்த்தப்ப வானம் ஃபுல்லாவே ஃபயர் பால்ஸா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வீட்டை விட்டு வெளியில வந்து பாக்குறப்ப வானத்துல சூரியனோட பிரைட்டா ஒரு ஃபிளாஷ் தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. வேறு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க அந்த வெடிச்சத்தம் கேட்ட இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 40 மைல்ஸ் தள்ளி இருக்கோம். அவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிற எங்களாலே அந்த எக்ஸ்ப்ளோஷனால ஏற்பட்ட ஷாக் வேவ்ஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் மேல இன்னும் சில பேர் இந்த எக்ஸ்ப்ளோஷனால ஏற்பட்ட ஹீட்னால நாங்க கொடியில காயப்பட்டிருந்த எங்க துணியெல்லாம் பஸ்பம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல பேர் பல விதமா சொல்றதை கேட்ட உடனே கவர்மெண்ட் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி உண்மையிலேயே அங்க எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சாம். அப்படி நடந்துருச்சுன்னா அதனால ஏற்பட்ட சேதாரங்களை கால்குலேட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் அனுப்பி விடுறாங்க. அப்படி அனுப்பப்பட்ட அந்த ஒரு டீம் வெடிச்சத்தம் கேட்ட இடத்துக்கும் போறாங்க. போறதோட மட்டும் இல்லாம அவங்க ஏற்பட்ட சேதாரங்களை கால்குலேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டையும் கொடுக்குறாங்க. அந்த ஒரு ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே கவர்மெண்டே மிரண்டு போயிருது. ஏன்னா அவங்க அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏற்பட்டது சாதாரணமான எக்ஸ்ப்ளோஷன் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன். இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும்னா 10 ல இருந்து 15 மெகா டன்ஸ் ஆஃப் டிஎன்டி வெடிச்சா எவ்வளவு எனர்ஜி வெளிப்படுமோ அந்த அளவுக்கு எனர்ஜி இந்த இடத்துல வெளிப்பட்டு இருந்திருக்கு. இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, 2ஆம் உலக போர்ல ஜப்பான்ல இருக்க ஹிரோஷிமா மேல ஒரு பாம் போட்டாங்க பாத்தீங்களா, அதே பாம் மாதிரி கிட்டத்தட்ட 1000 பாம்ஸ் ஒன்னா சேர்த்து போட்டா எந்த அளவுக்கு எனர்ஜி வெளிப்படுமோ அதே அளவு எனர்ஜி தான் இந்த இடத்துல வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க குறிப்பிடவே செஞ்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல இப்படி வெளிப்பட்ட இந்த ஒரு எனர்ஜினால இந்த காட்டு பகுதியில இருந்து கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட மரங்கள் தரையோடு தரையா சரியவும் செஞ்சிருக்கு. ஏன் இந்த எக்ஸ்ப்ளோஷனால ஏற்பட்ட சவுண்ட இங்க இருந்து கிட்டத்தட்ட 500 மைல் தள்ளி இருக்கிற மக்கள் கூட கேட்டிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல இந்த எக்ஸ்ப்ளோஷனால ஏற்பட்ட செய்ஸ்மிக் ஷாக்க யூரோப்பே உணர்ந்ததாகவும் அந்த ரிப்போர்ட்ல குறிப்பிட்டிருந்திருக்காங்க. ஆனா என்னதான் இவங்க இந்த ரிப்போர்ட்ல இவ்வளவு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாலும் இந்த ரிப்போர்ட்ல இந்த சில பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சியாளருக்கே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கை கிரியேட் பண்ணுச்சு. அதுதான் நோ இம்பாக்ட் கிரேட்டர் ஃபவுண்ட். எஸ், நம்ம தீபாவளிக்கு ஒரு அணுகுண்ட தரையில வச்சு வெடிச்சோம்னா அந்த அணுகுண்டு வெடிச்ச இடத்துல ஒரு சின்னதா பள்ளம் கிரியேட் ஆயிருக்கும் பாத்தீங்களா, அதுதான் இம்பாக்ட் கிரேட்டர். அதாவது அந்த அணுகுண்டுனால ஏற்பட்ட தாக்க பள்ளம். சோ ஒரு சின்ன அணுகுண்டு வெடிக்கிறப்பே தரையில ஒரு சின்ன பள்ளத்தை கிரியேட் பண்றப்ப இவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்த இடத்துல எவ்வளவு பெரிய பள்ளம் உருவாயிருந்திருக்கணும். ஆனா இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய மர்மமே அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்ட இடத்துல ஒரு சின்ன பள்ளம் கூட உருவாகல அப்படின்றதுதான். எஸ், அதான் அந்த ரிப்போர்ட்ல நோ இம்பாக்ட் கிரேட்டர் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணவே செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ஆராய்ச்சியாளருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கை கிரியேட் பண்ணுது. என்னடா இவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டிருக்கு, ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு தாக்க பள்ளமும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல வெடிச்சது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் டீப்பா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணதுல மேபி விண்கல் வால் நட்சத்திரம் வானத்துல இருந்து பூமியை நோக்கி இந்த பகுதியை நோக்கி வந்திருக்கலாம். அப்படி வந்த விண்கல் இந்த பகுதியோட தரையை அடைகிறதுக்கு முன்னாடியே வானத்திலே வெடிச்சு சிதறி இருக்கலாம். அப்படி வெடிச்சு சிதறினால ஏற்பட்ட ஃபயர் பால்ஸையும் சவுண்டையும் தான் மக்கள் கேட்டிருக்கலாம் அப்படின்னு சில சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அப்படி இவங்க சொன்ன இந்த ஒரு தியரி பாத்தீங்கன்னா இந்த ஈவென்ட்டோட ஏறக்குறைய ஒத்து போகுது. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தவிர, எஸ், அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற எந்த ஒரு இடத்துலயும் விண்கலோட பிராக்மெண்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயம் தான் இந்த தியரியை கொஞ்சம் பின்வாங்க வைக்குது. சரி, விண்கலும் வெடிக்கல பாம்பும் வெடிக்கல அப்படின்னா அப்ப அங்க என்னதான்டா வெடிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு சில சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்ட ஏரியா சைபேரியா, அங்க அண்டர் கிரவுண்ட் மீத்தேன் அளவுக்கு அதிகமா இருக்கும். சோ அந்த மீத்தேன் தான் இவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளோஷனை கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னதான் அவங்க அப்படி சொன்னாலும் மீத்தேன் வெடிச்சா ஃபயர் பால் வராது அப்படின்றதா உண்மை. ஆனா இந்த இன்சிடென்ட்டை பார்த்த மக்கள் எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்க, ஃபயர் பாலை பார்த்தோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சோ அதனாலே இந்த தியரி ஃபெயில்டு தியரியா தான் மாறுது. இதை தவிர்த்து எக்கச்சக்கமான சயின்டிஸ்ட் இந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கான காரணம் மினி பிளாக் ஹோலா தான் இருக்கும், ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் எக்ஸ்ப்ளோஷனா தான் இருக்கும், நிக்கோலா டெஸ்லாவோட எக்ஸ்பெரிமெண்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள் சொன்னாலும் அந்த எந்த ஒரு ரீசனையும் அவங்களால இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்ண முடியல. இது வரைக்கும் அந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கான காரணமா பல மக்கள் நம்புறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த விண்கல் தியரி இருக்கு பாத்தீங்களா, அதைத்தான் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அதுலயும் ஒரு சின்ன குறி இருக்கத்தான் செய்து. சோ அதனாலே 1908 வருஷம் டங்குஸ்கா ரிவர்ல நடந்த அந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன் இன்னைக்கு வரைக்கும் ஏன் நடந்துச்சு, எதனால நடந்துச்சுன்னு தெரியாமையே இந்த உலகத்துல மிஸ்டரியா தொடர்ந்துட்டு தான் இருக்கு.
அடுத்து நம்ம பார்க்க போற மாபெரும் மர்மம் ஆன்டிகைதீரா மெக்கானிசம். இது என்னடா ஆன்டிகைதீரா மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். கிபி 1901 வருஷம் ஒரு குரூப் ஆஃப் கிரீக் ஸ்பாஞ்ச் டைவர்ஸ் பாத்தீங்கன்னா ஆன்டிகைதீரா அப்படின்ற ஒரு தீவுக்கு பக்கத்துல இருக்கிற உடைஞ்சு போன ரோமன் எரா ஷிப்பை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காண்டி போறாங்க. அதனோட ஸ்பாஞ்ச் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். கடலுக்கடியில இருக்கிற பாசி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பாசி எடுக்கிற டைவர்ஸ் தான் ஸ்பாஞ்ச் டைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இவங்க தான் ஒரு குரூப்பா சேர்ந்து ஆன்டிகைதீரா அப்படின்ற தீவுக்கு பக்கத்துல இருக்கிற உடைஞ்ச நிலைமையில இருக்கிற ரோமன் காலத்து ஷிப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி போற அவங்கள ஒருத்தரோட கண்ணுக்கு தான் துருப்பிடிச்ச நிலைமையில ரொம்ப பழமையான பித்தளை போன்ற ஒரு பொருள் கிடைக்குது. அதை பார்த்தோன்னே யாரோ ஒருத்தங்க கப்பல்ல பொறுப்பு கீழே போட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அதை எடுத்துட்டு மேல வர்றாப்ல. ஆனா அப்படி எடுத்துட்டு வந்த அந்த ஸ்பாஞ்ச் டைவர்ஸ்க்கு அப்ப தெரியாது இவங்க எடுத்துட்டு வரது சாதாரண ஒரு பொருள் கிடையாது, இந்த உலகத்துல மோஸ்ட் மிஸ்டீரியஸான ஒரு பொருள் அப்படின்றது. ஸ்டார்டிங்ல ஆர்கியாலஜிஸ்ட் இதை பாக்குறப்ப என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இது ஒரு சாதாரண பித்தளையான பொருள், அதை ஒட்ட வச்சு மூடி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சாதாரணமா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கடுத்து டீப்பா அதை ஆராய்ச்சி பண்ணுதான் இதுல எக்கச்சக்கமான மர்மமான விஷயங்கள் மறைஞ்சிருக்கு அப்படின்றதே கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களோட டீப்பான ஆராய்ச்சியில என்னென்ன விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இது கையாலே உருவாக்கப்பட்ட ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ். அது மட்டும் கிடையாது, இத பிரான்ஸ் கியர்ஸ்னாலையும் அதாவது பித்தளை கியர்ஸ்னாலையும் டயல்ஸ் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன்னாலையும் உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இதோட நீளம் 33 சென்டிமீட்டர், அகலம் 17 சென்டிமீட்டர் அண்ட் திக்னஸ் மட்டும் 9 சென்டிமீட்டர் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மேல இது எந்த காலத்துல உருவாக்கப்பட்டது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ரேடியோ கார்பன் டேட்டிங்கும் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி பண்ணி பார்க்கறப்ப இத கிமு 200 இருந்து 100 இடைப்பட்ட காலகட்டத்தில் கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இதை ஒரு உடன் கேஸை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல ரொட்டேட்டிங் டயல்ஸை வச்சும் கவர் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மேல இதோட ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறப்பதான் ஆர்கியாலஜிஸ்ட் மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய சயின்டிஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல மறந்து போனாங்க அப்படின்னு தான் சொல்லியானோ. மாடர்ன் ஸ்டடீஸ்ல எக்ஸ்ரே இமேஜிங் மூலமா இதோட ஃபங்க்ஷனை ரிவீல் பண்றப்ப இது மல்டி ஃபங்க்ஷனால எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு பயன்பட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் அதாவது கிமு 200 இருந்து 100 இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த ஒரு டிவைஸை வச்சுதான் சூரியன், சந்திரன், நம்மளோட பூமி அண்ட் கேலக்சில இருக்கிற 5 பிளானட்டோட பொசிஷன் அக்யூரேட்டா இந்த ஒரு டிவைஸ் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம வளர்பிறை தேய்பிரைன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, அந்த வளர்பிறை தேய்பிரையை அது அக்யூரேட்டா காமிக்கிற மாதிரி தான் உருவாக்கவே செஞ்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல எந்த டைம்ல சூரிய கிரகணம் வரும், எந்த டைம்ல சந்திர கிரகணம் வரும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்றதுக்குமே இந்த ஒரு டிவைஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் மேல 365 நாள் சோலார் காலண்டராவும் இந்த ஒரு டிவைஸ் இருந்திருக்கு. 19 வருட சைக்கிள் காலண்டரான லூனார் அண்ட் சோலார் காலண்டராவும் இதை யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. 76 வருட சைக்கிளான கேலிபிக் சைக்கிள் காலண்டராவும் இதை யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல 223 மாத சைக்கிள் காலண்டரான சாரோஸ் காலண்டராவும் இதை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சிம்பிளா இந்த டிவைஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கிமு 200 இருந்து 100 கிடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த ஒரு டிவைஸை வச்சுதான் பிரபஞ்சத்தை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஒரு அனலாக் கம்ப்யூட்டராவே இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆர்கியாலஜிஸ்ட் அடிச்சு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இதுதான் இந்த உலகத்தோட ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னு கூட அவங்க சொல்றாங்க. ஆனா இவ்வளவு அட்வான்ஸ்டான மெக்கானிசத்துல உருவாக்கப்பட்ட இந்த ஒரு அமேசிங்கான டிவைஸோட மெக்கானிசம் அண்ட் டெக்னிக்ஸ் அடுத்த 1000 வருடங்களுக்கு ஏன் கடத்தப்படல அப்படின்றதுதான் இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியாவே இருக்கு. இந்த ஒரு அட்வான்ஸ்டு டிவைஸை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது இதனால் வரைக்கும் யாருக்கும் தெரியல. அப்படி கண்டுபிடிச்ச அந்த ஒரு நபர் இவ்வளவு தூரம் மெக்கானிக்கலாவும் டெக்னிக்கலாவும் ஒர்க் பண்ணிட்டு இந்த ஒரு நாலேஜ் ஏன் அடுத்து வேற யாருக்குமே சொல்லி கொடுக்கல அப்படின்றதும் யாருக்கும் புரியவே இல்லை. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரீக்கோட ஆஸ்ட்ரோனாமி அண்ட் மெக்கானிஸ்டா இருந்த ரோட்ஸ் இல்லாட்டினா கொரிந்து தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஃபேமஸான ஆஸ்ட்ரோனமரான ஹிப்பார்கஸ் தான் அதை கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேறு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்கிமிடிஸ் ஸ்கூல் தான் அதை உருவாக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா எனக்கு தான் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொன்னாலும் இது நாள் வரைக்கும் இதை யார் உருவாக்குனாங்க அப்படின்றதுக்கான எக்ஸாக்டான பதில் யாருக்கும் கிடைக்கவே இல்லை. இதை தாண்டி இந்த டிவைஸ்ல இருக்கிற ஒரு மாபெரும் மர்மம் அப்படின்னா, இந்த ஒரு மாடல்ல இருக்கிற இந்த ஒரு எக்ஸாக்டான டிவைஸ் இந்த உலகத்துல ஒண்ணுதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கே தவிர இதே மாதிரியான வேற ஒரு டிவைஸ் இந்த உலகத்துல வேற எந்த ஒரு இடத்துலயுமே கண்டெடுக்கப்படல அப்படின்றத இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய மர்மமாவே இருக்கு. எது எப்படியோ இந்த உலகத்துல இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் எதை நம்புறாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல அட்வான்ஸ்டு ஆன்சியன்ட் கிரீக் சயின்டிஸ்ட் தான் அதை உருவாக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. ஆனா என்னதான் இப்படி பல மக்கள் இதை பிலீவ் பண்ணாலும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு டிவைஸ் அந்த காலகட்டத்திலே ஏலியன்ஸ் மனிதர்கள் கூட கான்டாக்ட்ல இருந்துச்சு அப்படின்றத ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேறு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆன்சியன்ட் காலகட்டத்தில இருந்து அட்வான்ஸ்டு சிவிலைசேஷனா வாழ்ந்த அட்லாண்டிஸோட டெக்னாலஜிஸ் தான் இந்த ஒரு டிவைஸை உருவாக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணவும் செய்றாங்க. இந்த மாதிரி இந்த டிவைஸை இவங்க தான் உருவாக்கி இருக்காங்க சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொன்னாலும் இது நாள் வரைக்கும் இவங்க தான் இதை உருவாக்கி இருப்பாங்க அப்படின்றதுக்கான ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் கிடைக்கவும் இல்லை. ஏன் இந்த ஒரு டிவைஸை பத்தின நாலேஜ் அடுத்த 1000 வருடங்களுக்கு கடத்தவும் படல அப்படின்றதும் இங்க இருக்கிற ஒரு புரியாத புதிரா தான் தொடரவும் செய்யுது. எது எப்படியே இன்னைக்கு கூட நீங்க ஏத்தன்ஸுக்கு போனீங்க அப்படின்னா, அங்க இருக்கிற நேஷனல் ஆர்கியாலஜிக்கல் மியூசியத்துக்கு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு டிவைஸை உங்களால பார்க்க முடியும். ஏன்னா அங்க பொதுமக்களுக்காக இவங்க ஷோகேஸ்ல வைக்க தான் செஞ்சிருக்காங்க. சோ இந்த ஒரு ஆன்சியன்ட் காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட முதல் அனலாக் கம்ப்யூட்டரை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
அடுத்து நம்ம பார்க்க போற மிஸ்ட்ரி டான்சிங் பிளேக் மிஸ்ட்ரி. எஸ்கிபி 1518 காலகட்டத்தில் இப்போ பிரான்ஸ்ல இருக்கிற ஸ்ட்ராஸ்பர்க் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பிளேஸ்ல பிளேக் அப்படின்ற நோய் வெறித்தனமா அவுட் பிரேக் ஆக ஆரம்பிக்குது. அப்படி அவுட் பிரேக் ஆகிற அந்த ஒரு காலகட்டத்தில் பிராட்ரோஃபி அப்படின்ற ஒரு பெண்மணி பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு வினோதமா நடந்து வந்து நிக்கிறாங்க. அப்படி வந்து நிக்கிற அவங்க திடீர்னு அந்த ரோட்ல நின்ற மாதிரியே வினோதமா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆடுறது நார்மல் டான்ஸா இருந்தா பிரச்சனை இல்ல, அவங்க ரொம்ப வினோதமா டான்ஸ் ஆடுறாங்க. சோ ஸ்டார்டிங்ல அதை பாக்குறவங்க இவங்களுக்கு ஏதோ டான்ஸ் ஆடுற இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல, டான்ஸ் ஆடிட்டு போயிருவாங்க அப்படின்னு நினைச்சு தான் கிளம்பி போறாங்க. ஆனா நாட்கள் போக போக அந்த ஸ்ட்ரீட்ல அவங்க மட்டும் ஆடிட்டு இருந்த அந்த ஒரு இடத்துல அவங்க கூட சேர்ந்து சில பேரும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் அங்க சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஒரு விதமான வினோதமா மட்டும் தோணாம ஒரு விதமான பயத்தையும் கொடுக்குது. இப்படியே நாட்கள் ஓடி ஒரு மாதம் கடக்கிற அந்த ஒரு சமயத்துல அந்த ஸ்ட்ரீட்ல, அதாவது ஃபர்ஸ்ட் பிராட்ராஃபியா மட்டும் ஆடிட்டு இருந்த அந்த ஒரு ஸ்ட்ரீட்ல நூற்றுக்கணக்கான ஆட்கள் வினோதமான முறையில நின்றுட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்களாம். சரி, டான்ஸ் தான் ஆடுறாங்க, அவங்கள போய் தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் போய் அவங்களை தடுத்து நிறுத்தவும் ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா அப்படி தடுத்து நிறுத்த ட்ரை பண்றப்போ அவங்க எல்லாரும் அடிச்சு உதச்சு பத்தி விட்டு அவங்க அந்த இடத்துல டான்ஸ் ஆட தான் செஞ்சாங்களே தவிர அவங்களை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியலையா. அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆடினதுல சில பேர் பார்த்தீங்கன்னா டேல மட்டும் வந்து டான்ஸ் ஆடுவாங்களாம், சில பேர் நைட் வந்து அந்த ஸ்ட்ரீட்ல டான்ஸ் ஆடுவாங்களாம், சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா டே நைட்டா டான்ஸ் ஆடுவாங்களாம், சில பேர் எல்லாம் அன்ஸ்டாப்பபிளா அந்த ஸ்ட்ரீட்லயே நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்து அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறக்குற ஸ்டேஜ் வரைக்கும் போயும் கூட டான்ஸ் ஆடுறத ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்களாம். கடைசியில இறந்தும் கூட போயிருக்காங்களாம். இப்படி இவங்க இறக்குறத பார்த்தாச்சும் அடுத்து ஆடுறவங்க நிப்பாட்டினாங்களாம் கேட்டா இவங்க இறக்குறத பார்த்ததுக்கு அப்புறமும் நிறைய பேர் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து டான்ஸ் ஆட தான் செஞ்சாங்களாம். அதுவும் கண்டினியூஸா ஆட தான் செஞ்சாங்களாம். அதுல அவங்க டான்ஸ் ஆடுறத நேர்ல பார்த்த ஒரு ஐ விட்னஸ் என்ன சொல்லிருக்காப்லனா, ஆத்தாடி இந்த மாதிரி வினோதமா வந்து டான்ஸ் ஆடுறவங்க எல்லாம் பாக்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி புல்லரிச்சிரும். ஏன்னா அவங்க நார்மலான ஒரு ஹியூமன் மாதிரி டான்ஸ் ஆட மாட்டாங்க. ஒருத்தனுக்கு பேய் பிடிச்ச ஆடினா எப்படி விருத்தனமா வித்தியாசமா டான்ஸ் ஆடணும் அந்த மாதிரி பேய் ஆட்டம் தான் அவங்க அங்க ஆடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டான்ஸை நேர்ல பார்த்தவரை சொல்லி இருந்திருக்காப்ல. அதுக்காக அந்த டான்ஸ் ஆடின எல்லாருமே ஒரு ஹாப்பியான மைண்ட் செட்டோடய நல்லா சிரிச்சுட்டு அந்த இடத்துல டான்ஸ் ஆடினாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அந்த ஸ்ட்ரீட்ல டான்ஸ் ஆடினாங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான நேரம் டான்ஸ் ஆடுறப்ப அவங்களால பெயினை ஃபீல் பண்ண முடியுது, அதாவது வலியை ஃபீல் பண்ண முடியுது. சோ அந்த வலியை ஃபீல் பண்ணோன்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கப்பயே எனக்கு வலிக்குது வலிக்குது என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்களாம். ஆனா என்னத்தை தான் எனக்கு வலிக்குது என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்துனாலும் அவங்க டான்ஸ் ஆடுறத நிப்பாட்டவும் மாட்டாங்களாம். அவங்க ஆடுறத தடுக்க யாராச்சும் வந்தாலும் அவங்களை அடிச்சு பத்தி விட தான் செய்வாங்களே தவிர டான்ஸ் ஆடுறத ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு கொடூரமா அந்த ஸ்ட்ரீட்ல இருந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காங்க. என்னங்க சொல்றீங்க, ஸ்ட்ரீட்ல இருந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அங்க இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட்ல என்னடா பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்ட்ரீட்ல டான்ஸ் ஆடினா பொதுமக்களுக்கு இடையூறா இருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா அங்கதான் கவர்மெண்ட் கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசமா யோசிச்சிருந்திருக்காங்க. ஏன்னா அந்த காலகட்டத்துல பிளேக் நோய் பயங்கரமா அவுட் பிரேக் ஆயிட்டு இருந்துச்சு இல்லையா. சோ அந்த பிளேக் நோயினால உருவான ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் தான் இந்த ஒரு டான்ஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இந்த டான்ஸ் ஆனா பிளேக் நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு வேற அவங்க மனக்கணக்கு போட்டுட்டு இந்த டான்ஸ் ஆடுறத நிறுத்துறத விட்டுட்டு இந்த டான்ஸ் ஆடுறத மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதாவது இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறவங்க நீங்க சீட்ல ஆனாதான் உங்களுக்கு கால் கையெல்லாம் வலிக்கும், நாங்க உங்களுக்காண்டி சேஃபான ஒரு ஸ்டேஜை போட்டு தரோம், அதுல ஏறி நீங்க டான்ஸ் ஆடுங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க டான்ஸ் ஆடுறது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பூஸ்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு ஜாலியா டான்ஸ் ஆடுற மாதிரி உங்களுக்கு மியூசிஷியன்லாம் நாங்க ரெடி பண்ணி தரோம். அவங்க நீங்க டான்ஸ் ஆடுறப்ப சைடுல இருந்து மியூசிக் வாசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வாசிக்க நீங்க வாட்டுக்கு ஆடிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வினோதமான சில என்கரேஜ்மெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். சோ இந்த மாதிரி வினோதமான என்கரேஜ்மெண்ட் பண்ண 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 டான்ஸ் ஆடுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே தான் போச்சே தவிர கம்மியாகவே இல்லையா. இந்த ஒரு கவர்மெண்டோட புவரான என்கரேஜ்மெண்ட்னாலேயே பாத்தீங்கன்னா பிளேக் நோய் கட்டுப்படுத்தப்படாம இன்னமும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா அவுட் பிரேக் ஆகிறதுக்கு தான் வழிவகுத்துச்சான். அதுக்காக எந்த ஒரு இன்சிடென்ட் 1518 காலகட்டத்தில் பிரான்ஸ்ல இருக்கிற ஸ்ட்ராஸ்பர்க்ல மட்டும் தான் நடந்துச்சா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. 14ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில இருந்து 17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து நாடுகள்லயும் இந்த மாதிரியான இன்சிடென்ட் நடக்க தான் செஞ்சுச்சு. சரி, அதெல்லாம் ஓகே, எதுக்குடா அவங்க இப்படி வினோதமா டான்ஸ் ஆடுறாங்க, இதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா எஸ், இதுக்கு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் அண்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட தியரிஸை முன்னாடி வைக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் தியரி எர்காட் பாய்சனிங். இந்த எர்காட் பாய்சனிங் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது. இதுல இருக்க எர்காட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்கஸ். அந்த ஃபங்கஸ் பாத்தீங்கன்னா கம்பு தானியம் இருக்கு பாத்தீங்கன்னா அதை இன்ஃபெக்ட் பண்ணும். அப்படி இந்த எர்காட் ஃபங்கஸ்னால இன்ஃபெக்ட் ஆன கம்பை நம்ம சாப்பிடும் போது அது நம்ம உடம்புல சிம்டம்ஸை வெளிப்படுத்தும். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஹாலுசினேஷன், வலிப்பு, தசைப்பிடிப்பு மாதிரியான சிம்டம்ஸை ஏற்படுத்தும். சோ இந்த ஒரு சிம்டம்ஸ் அந்த ஸ்ட்ராஸ்பர்க்கோட ஸ்ட்ரீட்ல டான்ஸ் ஆனாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் வெளிப்பட்டிருக்கலாம். அதுதான் நம்மளுக்கு பாக்குறதுக்கு டான்ஸ் மாதிரியே தோணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. ஆனா என்னதான் இவங்க இப்படி சொன்னாலும் எர்காட் பாய்சனிங்ல வர சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா வயலண்ட் ஃபிட்ஸ், அதாவது அதுல வலிப்பு தான் வருமே தவிர டான்ஸ்ல வர மாதிரி ஆர்கனைஸ்டு மூவ்மெண்ட்லாம் அதுல வரவே வராது. சோ அப்படி இருக்கிறப்ப இந்த டான்ஸ் எப்படி எர்காட் பாய்சனிங்னால வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் கேள்விகள் எழுப்புறாங்க. சோ அதனால இந்த எர்காட் பாய்சனிங் தியரி ஃபெயில்டு தியரியா தான் முடியுது. ஆனா வேறு சில பேர் என்ன சொல்றாங்க
சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மாஸ் சைக்கோஜெனிக் இல்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஸ்ட்ராஸ்பர்க்ல பாத்தீங்கன்னா பிளேக் அளவுக்கு அதிகமா அவுட் பிரேக் ஆயிட்டு இருந்துச்சு இல்லையா. சோ அதனாலேயே மக்கள் அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்லயும் இருந்தாங்க. இதுக்கெல்லாம் மேல அங்க பஞ்சமும் பட்டினியும் அளவுக்கு அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. சோ அதனாலேயே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி அவங்க எல்லாருமே சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல தான் இந்த ஃப்ராட்ரோஃபி அப்படின்ற இந்த ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரீட்ல வந்து டான்ஸ் ஆனாங்க இல்லையா. சோ அவங்க டான்ஸ் ஆனதை பார்த்த உடனே அவங்கள மாதிரி நம்மளும் போய் ஸ்ட்ரீட்ல டான்ஸ் ஆடணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிளேக் நோய் சரியாகும், அதே நேரத்தில் நம்மளுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிருமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இல்லாட்டினா வெறியில அவங்க ஸ்ட்ரீட்ல இறங்கி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயும் அந்த டைம்ல கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி டான்ஸ் ஆடினா பிளேக் நோய் போயிடும் அப்படின்னு வேற என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. சோ அதனாலேயே இந்த பிளேக் நோய் போகணும் அப்படின்ற ஒரு ஆசையிலேயே எக்கச்சக்க பேர் ஸ்ட்ரீட்ல இறங்கி டான்ஸ் ஆடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியை வைக்கிறாங்க. அதாவது இது ஒரு மாஸ் ஹிஸ்டீரியாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியை வைக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா என்னதான் சொன்னாலும் இதுக்கெல்லாம் அக்யூரேட்டான ப்ரூஃப் அவங்களால கொடுக்கவே முடியல. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டஸ் அப்படின்ற ஒரு மத போதகரோட சாபம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேறு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சுவல் டிரான்ஸ் தான் இவங்க இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேறு சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அகட்டாவே போயிட்டு இது ஏலியனோட இன்ஃப்ளூயன்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கொஞ்சம் டார்க் சைடு போறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இது பொசஷனா இருக்கலாம், இல்லாட்டினா சீக்ரெட் கல்ட் ஆக்டிவிட்டியா இருக்கலாம் அப்படின்னு கூட தங்களோட கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. ஆனா இப்படி பல பேர் பலவிதமான தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சாலும் இந்த கருத்துக்கள் எதுவுமே இது நாள் வரைக்கும் ப்ரூவ் பண்ணப்படல அப்படின்றதான் இங்க இருக்கிற நிதர்சனமான உண்மையே. அதுக்கப்புறம் எப்படி அந்த டான்ஸ் எண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அடுத்த சில வாரங்களே ஸ்ட்ராஸ்பர்க்ல அவுட் பிரேக் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி ஃபேட் ஆக இந்த டான்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா எண்ட் ஆகுது. ஒன்ஸ் அவுட் பிரேக் முடிஞ்ச உடனே நம்மள செயின்ட் வைட்டஸோட கர்ஸ் தான தாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புனித தலத்துக்கு போய் மக்கள் எல்லாரும் வழிபடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு சைடுல டான்ஸ் நிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தாலும் இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா இனிஷியலா லோக்கல் அத்தாரிட்டிஸ் டான்ஸை என்கரேஜ் பண்ணாங்க பாத்தீங்களா. அந்த தப்ப அவங்களே உணர்ந்துட்டு பின்னாட்கள் இப்படி ஸ்ட்ரீட்ல டான்ஸ் ஆடுறதையும் பேன் பண்றாங்க, மியூசிக்கையும் பேன் பண்றாங்க. அப்படி இவங்க இதை பேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிளேக் நோய் கொஞ்சம் கொஞ்சமா குறையவும் ஆரம்பிச்சிச்சு. ஆனா என்னதான் ஸ்ட்ராஸ்பர்க்ல ஏற்பட்ட அந்த ஒரு பிளேக் அவுட் பிரேக் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆனாலும் இது நாள் வரைக்கும் அந்த காலகட்டத்தில் அதாவது 1918 காலகட்டத்தில் அந்த ஸ்ட்ரீட் ரெண்டு நூற்றுக்கணக்கான பேர் டான்ஸ் ஆனாங்க பாத்தீங்களா. அவங்க ஏன் அப்படி வினோதமா டான்ஸ் ஆனாங்க அப்படின்றதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் இது நாள் வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஆனா என்னதான் இதுக்கு மாஸ் ஹிஸ்டரியா தான் காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு பல பேர் நம்பினாலும் அப்படி இருக்கவங்களும் ஏன் தன்னோட உயிர் போகிற வரைக்கும் அந்த ஸ்ட்ரீட்ல இருந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்றத இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியாவே இருக்கு. சோ இதனாலேயே மெடிக்கல் ஹிஸ்டரியிலே தீர்க்கப்படாத ஒரு மர்மம் நிறைந்த டாக்குமெண்டட் ஃபைலாவே இந்த ஒரு டான்சிங் பிளேக் மிஸ்ட்ரி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. சோ இத பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மிஸ்ட்ரி அன்ஃபினிஷ்டு ஓப்லிஸ்க் அஸ்வான். இப்போ நாங்க உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறோம், இந்த இமேஜை நீங்களே பாருங்க. இதை பார்க்கறப்ப உங்களுக்கு என்ன தோணுது, ஒன்னு சிஜியா இருக்கும் இல்லாட்டினா ஏஐ ஜெனரேட்டர் இமேஜா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஆனா உண்மையை சொன்னா இது சிஜியோ இல்லாட்டினா ஏஐ ஜெனரேட்டர் இமேஜ் எல்லாம் கிடையாது, இது ஒரு ரியல் இமேஜ். எஸ், நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்டோன் பில்லர் தான் ஆன்சியன் காலகட்டத்தில் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஸ்டோன் பில்லரா உருவாக்குறதுக்காக முயற்சி எடுக்கப்பட்ட ஸ்டோன் பில்லர். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எகிப்து நாட்டுல இருக்க அஸ்வானோட கிரானைட் குவாரிஸ்ல தான் இருக்கவே செய்து. கிமு 1500 காலகட்டத்தில் எகிப்தை ஆண்ட இளவரசியான ஹேட்ஸப் சூட் ஒரு ஆர்டரை போடுறாங்க. லக்ஸார்ல 2 மிகப்பெரிய ஸ்டோன் பில்லரை வச்சு கர்னாக் டெம்பிளை எழுப்பணும் அப்படின்றது. சோ அதுக்காகவே ஒரு ஸ்டோன் பில்லரை சக்சஸ்ஃபுல்லா வெட்டி எடுத்துறாங்க. ஆனா இன்னொரு ஸ்டோன் பில்லரை வெட்டி எடுக்கிறப்ப தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே கிரியேட் ஆகுது. எஸ், அஸ்வான்ல இருக்க கிரானைட் குவாரியில அந்த ஸ்டோன் பில்லரை வெட்டி எடுத்துட்டு இருக்கப்ப அந்த ஒரு மிகப்பெரிய ஸ்டோன் பில்லர்ல ஒரு சின்ன கிராக் விழுக ஆரம்பிச்சிருது. அந்த ஒரு கிராக் விழுந்த உடனே இதுக்கு மேலே இந்த ஸ்டோன் பில்லரை வெட்டி எடுத்தோம்னா அதை வச்சு கோயில் கட்ட முடியாதுன்னு அவங்களுக்கே நல்லா தெரியுது. சோ அதனாலேயே அதை பாதிலேயே விட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. சோ அப்படி அவங்க பாதிலேயே விட்டுட்டு போன அந்த அன்பினிஷ்டு ஓப்லிஸ்க தான் இந்த இமேஜ்ல இப்ப நம்ம பார்த்தோம். இந்த ஸ்டோன் பில்லரோட சைஸ பத்தி சொன்னா இது உயரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 மீட்டர் உயரமானது, அதாவது 137 அடி உயரமானது. அதே நேரத்துல வெயிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 டன்ஸ். அதாவது இந்த ஸ்டோனோட எடையை கிலோகிராம்ல சொல்லணும்னா 12 லட்சம் கிலோகிராம். சோ இதனாலதான் இது அந்த காலகட்டத்தில் மனிதனால செதுக்க முயன்ற ஒரு மிகப்பெரிய ஸ்டோன் பில்லர் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சிட்டு இருக்கு. சரி, இதுல என்னடா மிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா இதுலதான் மிஸ்ட்ரியே இருக்கு. ஏன்னா இவங்க கோயில் கட்டணும்னு சொன்ன இந்த காலகட்டம் என்னது, கிமு 1500 இல்லையா. எஸ், அந்த காலகட்டத்துல 137 அடி உயரம் 12 லட்சம் கிலோ எடை இருக்கிற இந்த ஒரு ஸ்டோன் பில்லரை எப்படி அக்யூரேட்டா கட் பண்ண முயற்சித்தாங்க அப்படின்றதே ஒரு மிஸ்ட்ரி தான். சப்போஸ் இதை சக்சஸ்ஃபுல்லா கட் பண்ணிருந்தா இங்க இருந்து கோயில் கட்டுற இடத்துக்கு இதை எப்படி கொண்டு போனா அப்படின்ற ஐடியா வச்சிருந்தாங்க அப்படின்றது ஒரு மிஸ்ட்ரி தானே. ஏன்னா இந்த காலகட்டத்திலே 137 அடி உயரம் 12 லட்சம்
லட்சம் கிலோ எடை இருக்கிற ஒரு ஸ்டோனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறது பயங்கர கஷ்டமான விஷயம். அப்படி இருக்கிறப்ப கிமு 1500லயே இவங்க எந்த தைரியத்துல இவ்வளவு பெரிய ஸ்டோனை வெட்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனா அப்படின்னு நினைச்சாங்கன்றதே ஒரு மிகப்பெரிய மர்மமா தானே இருக்கு. இதுக்கு சயின்டிஸ்ட் இவங்க ஸ்லெட்ஜஸ் மூலமா கொண்டு போய்க்கலாம், ரேம்ஸ் மூலமா கொண்டு போய்க்கலாம், வாட்டர் ஃப்ளோட்டேஷன் மூலமா கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான தியரி சொன்னாலும் இவங்க அந்த காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய ஸ்டோன் பில்லர்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி கடத்துனாங்க அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் புரியாத புதிரா தான் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்திலே இவ்வளவு பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர்ஸை கட்ட நினைச்ச எகிப்தியன் இன்ஜினியரிங்கும் நம்மள வாய புழக்க தான் வைக்குது. சோ இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மிஸ்டரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அடுத்த பார்ட் வேணும்னாலும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.